பண்ணையோட லாபம்னு பார்த்தீங்கன்னா அது குட்டியில் தாங்க. குட்டியிலேருந்து தான் வரும். எதனாலும் பார்த்தா தாயாட்டம் மேக்ஸிமம் நம்ம விற்க மாட்டோம். குட்டிகளை தான் குட்டி வளர்ந்தோடனே அதை ஓரளவுக்கு வளர்த்து விற்குவோம். அப்படிங்கிறப்ப நம்ம குட்டியில் எந்தளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் ஆடுக்கு நமக்கு வருமானமே அதிகமாகுங்க. இந்த குட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் பொந்த கட்டின மாதிரி இருக்கும். காரணம் பார்த்தோன்னா முடிக்கு அதிகமாக இருக்கும். இந்த குட்டியில் முடிகள் அதிகமாக போகிறதுக்கு 2 காரணங்கள் சொல்லாங்க. ஒன்று பிறப்பிலே குட்டிகளுக்கு தாய்ப்பால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தாய்ப்பால் குறைவாக உள்ள ஆடு பார்த்தோன்னா முடி மண்டி போயிருங்க. இப்படி முடி மண்டி இருக்கிறதால ஆட்டுக்குட்டிக்கு சரியாக வளராது. இதுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டியில் அந்த அதாவது முடி மன்றத்தால் பேன் தொல்லை அதிகமாக இருக்கும். பேனு போனால் ஈஸியாக அப்படி கூடு கட்டி விட ஃப்ரீயாக வாழ்ந்துக்கிட்டுருங்க. ஸோ அந்த முடியை அதை வெட்டி விட்டோம்னாக்கவே ஓரளவுக்கு ஆட்டுக்குட்டிலாம் வளர ஆரம்பிச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தோன்னா கண்டிப்பாக முடியை வெட்டி விடுங்க. எப்படி முடி வெட்டணும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன கத்திரிக்கோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன கத்திரிக்கோலாம் லைட்டாக ஆட்டலாம். ட்ரிம்மர் மிஸ் இருந்தால் லைட்டாக ஒரு 2ஆம் நம்பர் பிளேடு போட்டு ட்ரிம் பண்ணி விட்டால் கூட நல்லாயிருக்குங்க. இப்படி பண்ணால் தான் குட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.